अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்தோத்திரம்தான் பாதுகா சகஸ்ரம் என்று போற்ற பெறுகின்றது. இந்த பாதுகா சகஸ்ரத்திலே ஒரு பத்ததி என்று ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதிலே பல ஸ்லோகங்கள் அவற்றை அருளி செய்வதாக, ஒரு பத்ததிக்கு இவ்வளவு ஸ்லோகங்கள் என்கிற ஒரு நியமம் கட்டுப்பாடு கிடையாது. இருந்தாலும் பத்ததியாகத்தான் இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. முதலிலே பிரஸ்தாவ பத்ததி என்று ஒரு பத்ததி, அந்த பத்ததியிலே ஒரு 20 ஸ்லோகங்கள், அதாவது முன்னுரை போல சில விஷயங்களை தெரிவித்தார். அடுத்தபடியாக சமாக்கியா பத்ததி என்று அது 2வது பத்ததி. அந்த பாதுகையினுடைய அதாவது பெயருக்கு உண்டான வைபவம் ஸ்ரீ ஷடகோபன் என்று அது நம்மாழ்வாருக்கும் அதே திருப்பெயர் அமைந்திருக்கிறபடியினாலே ஆழ்வாருக்கும் பாதுகைக்கும் உண்டான ஒற்றுமைகளை கூட அந்த பத்ததியிலே எடுத்து சொன்னார். அது ஒரு 10 ஸ்லோகங்கள் கொண்டதாக அமைந்திருந்தது. அதற்கு பிறகு பிரபாவ பத்ததி என்கிறது 70 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பத்ததி. இதில் பாதுகையினுடைய பிரபாவங்கள் பல்வேறு வகைகளிலே தெரிவிக்கப்பட்டன. அதற்கு பிறகு 4வதாக சமர்ப்பண பத்ததி என்கிற பத்ததி, அதிலே 20 ஸ்லோகங்கள் அமைந்திருந்தன. அந்த சமர்ப்பண பத்ததியிலே ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளின பொழுது அவனை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று பரதாழ்வான் சித்திரக்கூட்டத்திற்கு சென்றது. அங்கே ராமபிரான் தான் திரும்பி வராமல் தனக்கு பிரதிநிதியாக பாதுகையை அளித்தது. அந்த பாதுகை பரதாழ்வானுடைய தலையை அலங்கரித்தது. பின்னாலே அது சிம்மாசனத்திலே எழுந்தருளினது என்று இப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம், அந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் விளக்கும் விதமாக அவர் அருளி செய்ததுதான் சமர்ப்பண பத்ததி என்ற 20 ஸ்லோகங்கள் கொண்ட பகுதி. அதுவும் நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 5வது பத்ததி நாம் அனுபவிக்கிறோம். இதற்கு பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்று பெயர். அதாவது பிரதிப்பிரஸ்தானம் என்னால் மறுபடியும் திரும்பி எழுந்தருளினது. அதாவது பரதாழ்வான் சித்திரக்கூட்டத்திலே போய் பாதுகையை பெற்ற வரைக்கும் அந்த கீழே சமர்ப்பண பத்ததியிலே சொல்லிவிட்டார். இப்பொழுது மறுபடியும் அயோத்தியைக்கு திரும்பி வந்து அது பாதுகா பட்டாபிஷேகமான விஷயங்கள், இதிலே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் தெரிவிப்பதாக இந்த பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்கிற பத்ததி அமைந்திருக்கிறது. அந்த பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்கிறோம். முதலிலே பாதுகா சகஸ்ரத்தினுடைய 121வது ஸ்லோகம், அதை நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், ராமபிரானுடைய பாதுகை அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் மிகவும் தயையுடையது, எல்லாரை காட்டிலும் அதிகமான தயை உடையது அந்த பாதுகை. அந்த பாதுகையை நான் வணங்குகிறேன் என்பது போல இந்த 121வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். பிரசஸ்தே ராமபாதாப்யாம் பாதுகே பர்யுபாஸ்மஹே ஆன்ருஷம்ஸ்யம் யயோராசீத் ஆஸ்ரிதேஷ் அனவக்ரஹம்
ராமபாதாபியாம் பாதுகே. ராமபாதாபியாம் பாதுகேன்னா ராமபிரானுடைய திருவடிகளை காட்டிலும் பிரசஸ்தே பாதுகே, மிக உயர்ந்தது. திருவடிகளை காட்டிலும் பாதுகை உயர்ந்ததுன்ற. உண்மையிலே சொல்ல போனால் திருவடிகள் விடாது திண்கழலாயிருக்கும் என்று உலகத்தையெல்லாம் காப்பாற்றுவது எம்பெருமானுடைய திருவடிகள் தான் என்று, திருவடிகளுக்குத்தான் எம்பெருமானை விட அவன் விடிலும் அவனுடைய திருவடிகள் விடாது என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். பிராட்டியும் அவனும் விடிலும் விடாததான திருவடிகள் என்று, நம்மிடத்தில் மிக்க கருணையுடையது திருவடிகள் என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என்னன்னா, ராமபாதாபியாம் பிரசஸ்தே, ராமபிரானுடைய திருவடிகளை காட்டிலும் மிக உயர்ந்தது எதுன்னு கேட்டா பாதுகே, இந்த பாதுகைகள். அதை பரியுபாஸ்மகே, அதை தியானிக்கிறோம் என்கிறார். அதை நான் தியானிக்கிறேன். என்ன காரணம் என்னால் சொல்றார். ஆன்ரிசம்சியம் யயோஹோ ஆசீத்து ஆசிரிதேஷு அனவக்கிரகம். ஆசிரிதேஷு அடியவர்கள் விஷயத்திலே அந்த பாதுகைக்கு ஆன்ரிசம்சியம், இந்த கருணை என்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அனவக்கிரகமா ஆசீத்து, தடங்களே இல்லாதபடி. அதாவது எம்பெருமானுடைய கிருபை அது திருவடிகளுக்கும் உண்டு என்னாலும் அது பிரவகிக்கிறதுக்கு கூட ஒரு சின்ன தடை உண்டு. என்ன தண்டை? நம்முடைய பாபங்களை கண்டால் எம்பெருமானுக்கு சீற்றம் ஏற்படுகிறது. அந்த சீற்றம் என்ன பண்ணுகிறது? அவனுடைய அனுகிரகத்தை கொஞ்சம் தடுத்து விடுகிறது. ஆனால் இந்த பாதுகை என்கிறது நம்முடைய பாபங்களை பார்ப்பதே இல்லை. நம்முடைய தலையிலே எப்பொழுது படுகிறதோ அந்த க்ஷணத்திலேயே நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய்விடுகிறபடியினாலே, பாதுகையை தொட்ட பிற்பாடு நமக்கு பாபமே அது. பாதுகையை தலையிலே தீண்டின பிற்பாடு உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று சொல்லும்படியாக அப்படி நாம் பாதுகையை தலையிலே தாங்கி விட்டோமானால் அதற்கு பிறகு நம்மிடத்தில் பாபங்களே இல்லை என்கிறபடியினாலே என்ன ஆகிவிடுகிறது? அடியவர்கள் விஷயத்தில் அந்த பாதுகையினுடைய கிருபை பெருகுவதற்கு, தயை பெருகுவதற்கு தடங்களே இல்லாமல் போய்விடுகிறது. ஆயினாலே அது அப்படிப்பட்ட பாதுகையை ஆன்ரிஷயோஹோ ஆசீத் ஆசிரிதேஷு அனவக்கிரகம், ஆசிரிதேஷு அனவக்கிரகம் ஆன்ரிஷம் ஆசீத் யயோஹோ, எந்த பாதுகையினுடைய தடங்கள் இல்லாத கிருபை அடியவர்களிடத்திலே பெருகுகிறதோ அப்படிப்பட்ட பாதுகை ராமபிரானுடைய திருவடிகளை காட்டிலும் உயர்ந்ததான பாதுகை. அந்த பாதுகையை நான் பரியுபாஸ்மகே தியானிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். ஆனால் ராமபிரானுடைய திருவடிகளை காட்டிலும் பாதுகை உயர்ந்ததுன்னு சொல்றாரு. ராமபாதாபியாம் பிரசஸ்தே என்று சொல்லுகிறாரு. அது எப்படி சொல்லலாம் என்று கேட்டால் அதற்கு விடையை அடுத்தபடியாக 122வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிருஷாதுர சகோதர பிரணய கண்டனஸ்வைரிணா பதேன கிமனேன மே வனமிகாவனாதிச்சதா இதீவ பரிகாய தன்னிவவ்ருதே ஸ்வயம் யத் புரா பதத்ரமிதமாத்ரியே திருதஜகத்ரயம் ரங்கிணா. பரதாழ்வான் மிகவும் பெரிய துக்கத்தோடு சென்றான். என்ன துக்கம்? இப்படி தன் தலையிலே ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்கிற ஒரு பாபத்தை சுமத்தி விட்டு மூத்தவரான ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொள்ளி விட்டார். இப்பொழுது இந்த அத்தனை கோலாகலங்களுக்கும் காரணம் தான் என்ற ஒரு பழிவேறு தமக்கு உண்டாகிவிட்டது. உண்மையிலே தமக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்னாலும் தன்னை போய் இப்படி பலர் நினைக்கும்படியாக ஆகிவிட்டது என்று என்ன பண்ணினார்? இங்கிருந்து புறப்பட்டு அவர் சித்திரக்கூட்டத்திற்கு எழுந்தருளினார். ராமபிரானை மறுபடியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று. அப்படி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று போன பொழுது அவர் எப்படி இருந்தார்? பிருஷாதுர சகோதரர் அப்படின்னு மிகவும் துன்பத்திலே ஆழ்ந்து கிடந்தார். அப்படியே விலலாபசகா சபா மத்தியே ஜகர்கேச்ச புரோகிதம் என்று அவனை ராஜன்னு கைகேயி கூப்பிட்ட உடனே அப்படியே மூர்ச்சித்து விழுந்து விட்டாராம். பல நாழிகை கழித்துத்தான் எழுந்தாராம். அவ்வளவு துக்கம் அவருக்கு. அவ்வளவு துக்கத்தோடு வந்தார். பிருஷாதுர சகோதர. என்ன ஆச்சு? அங்கே வந்து நின்றாரே அந்த ராமபிரான் என்ன பண்ணினான்? என்ன பிரணய கண்டன ஸ்வைரிணா, அவ்வளவு வருத்தத்தோடு வந்த கூட பிறந்த பரதனுடைய பிரார்த்தனை இருக்கிறதே, அந்த பிரார்த்தனையை ராமபிரான் கண்டித்து விட்டான். ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மனசு போனபடி இருந்தான் ராமபிரான். பிருஷாதுர என்ன பண்ணின? சகோதர பிரணய கண்டன ஸ்வைரிணா, இட்டப்படி இருந்தானவன். அதுக்கு மேலே என்ன பண்ணினான்னு கேட்டா
பதேன அப்படி இருந்தது எதுன்னு கேட்டா ராமபிரானுடைய திருவடிகள். அது என்ன பண்ணித்துன்னு கேட்டா வனம் இகாவன ஆதிச்சதா, அது என்ன பண்ணித்து வனத்திற்கு செல்ல வேண்டும் என்கிறதுல தான் துடிப்பா ஆசையோடு கூடியதாக இருந்தது. அது என்ன பண்ணுது, அவனை விட்டு விட்டதோடு அல்லாமல் வனமிச்சதா அவனதாத்து வனமிச்சதா, இந்த இதையெல்லாம் விட்டு விட்டு மனசு போனபடி இருந்து காட்டுக்கு, அதாவது உலகத்தையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது அந்த திருவடிகளுடைய பொறுப்பு. ஆனால் அந்த காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை விட்டுவிட்டு வனமிச்சதா ஆசைப்பட்டு கொண்டிருந்ததாம் ராமபிரானுடைய திருவடிகள் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் என்று பார்த்து இந்த பாதுகை என்ன பண்ணித்தான், இதீவ பரிகாய, ஐய இப்படிப்பட்ட திருவடியில் நாம் இருக்கலாமா, துளி கூட கருணையே இல்லாமல் இவ்வளவு துக்கத்தோடு வந்து அழுகிறான் பரதாழ்வான். அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமோ, நாம் அயோத்தியாவாசி ஜனங்களெல்லாம் கழுக்கிறார்களே, போய் நாம் காப்பாற்ற வேண்டாமோ, அப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான். அதையெல்லாம் விட்டு விட்டு வனத்திற்கு போவதிலேயே குறியாக இருந்தது திருவடிகள். இந்த திருவடிகளோடு நாம் இருக்கக்கூடாது என்றுதான் என்ன பண்ணித்தான் பாதுகை அந்த திருவடியை விட்டுட்டு புறப்பட்டு விட்டது என்று சொல்ல, இதீவ பரிகாய என்று நினைத்து அந்த திருவடியை விட்டுவிட்டு தன் நிவவுருதே அங்கிருந்து புறப்பட்டது. எங்கு ஸ்வயம் யத் புரா, அப்படி புறப்பட்டு அது என்ன பண்ணித்துன்னா திருத ஜகத்ரயம் ரங்கிணா, அது உலகத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்கிறதுக்காக அந்த பாதுகை அங்கிருந்து புறப்பட்டு என்ன பண்ணித்துன்னா 3 உலகங்களையும் காப்பாற்றுவதற்கு முற்பட்டது எதுன்னு கேட்டா அது பாதுகை தான். அந்த திருத ஜகத்ரயம் அது ஸ்வயம் நிவவிருத்தே, எந்த பாதுகை திரும்பியதோ, எந்த பாதுகை 3 லோகங்களையும் நானே ரட்சிக்கிறேன் என்று திரும்பியதோ, அப்படிப்பட்ட இதம் ரங்கிணஹா பதத்திரயம், அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை ஆத்ரியே சேவிக்கிறேன் என்கிறார். உண்மையிலே பரதாழ்வான் மிகவும் துன்பத்தோடு வந்து பிரார்த்தித்த பொழுது அவனுடைய துன்பத்தை கண்டாவது இறங்கி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் நீதானே எனக்கு அரசன், நீதானே எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காகவாவது அந்த ராமபிரானுடைய திருவடிகள் அயோத்திக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் ராமபிரானுடைய திருவடிகள் என்ன பண்ணித்துன்னு கேட்டால், வனத்திற்கு செல்வதையே குறியாக கொண்டு வேறு எந்த காரியமும் எனக்கு இல்லை, நான் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் நான் திரும்ப மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து விட்டான் அல்லவா ராமபிரான். அப்படி பிடிவாதமாக மறுத்த ராமபிரானை நினைத்ததாம் இந்த பாதுகை. அடடா, இவ்வளவு தயை இல்லாதவராய் ஆகிவிட்டாரே இந்த ராமபிரான், இப்படி தயை இல்லாத இவருடைய திருவடிகளிலே நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பாதுகை என்கிறது எப்படிப்பட்டது, தயையே வடிவெடுத்தது, கருணையே வடிவெடுத்தது. அதனால என்ன பண்ணித்த அந்த பாதுகை, இப்படிப்பட்ட ராமபிரானுடைய திருவடிகளிலே இருந்தால் நமக்கும் கருணையே இல்லை என்று ஆகிவிடும். அதனால என்ன பண்ண வேணும் என்று பார்த்தது. என்னாச்சு, பெருமாள் ராமபிரான் என்ன பண்ணுகிறார், ஜனங்களெல்லாம் குற்றம் பண்ணினால் அரசனாக அவர்தான் தண்டிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நல்லது செய்கிற பொழுதும் கூட ராமபிரான் இப்படி பரீட்சை பண்ணுகிறாரே, அதனால என்ன பண்ண வேண்டும், இப்படிப்பட்ட ராமபிரானை விட்டு நாம் திருப்பி அயோத்தியக்கே போய் அந்த தயையோடு அந்த அயோத்தியாவாசி ஜனங்களையும் பரதனையும் ரட்சிப்போம் என்று பாதுகை திரும்பி விட்டது என்று இப்படி ஒரு சமத்காரமாக ஒரு அர்த்தத்தை சொல்கிறார். இதனால் தான் இதற்கு முன்ஸ்லோகத்திலே சொல்லுகிற பொழுது அந்த பாதுகை என்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அது எப்படிப்பட்டதுன்னா ராமபாதாபியாம் பிரசஸ்தே என்ற, ராமபாதம் ராமனுடைய திருவடிகளை காட்டிலும் பாதுகை உயர்ந்தது. எதிலே உயர்ந்தது என்னால் அப்படி தயையிலே உயர்ந்தது என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகையினுடைய பெருமை இன்னும் பலவாறு அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.